ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களுக்கு வாழ்த்தலை கூறி, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தி இந்த செய்தியை கேட்கப் போகிற பார்க்க போகிற உங்களுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு மாத்திரம் நாங்கள் மகிமையை செலுத்தி, அடியவர்கள் எங்களுக்கு, சிறியவர்கள் எங்களுக்கு அவர் வேதத்தில் என்று சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாட்களிலே தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உங்கள் நடுவிலே உங்கள் மொழியிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், தேவன் இந்த பூமியை அசைக்கிறது இரண்டாவது பகுதியாக கடந்த வாரத்திலே நாம் சில காரியங்களை தியானித்தோம். இந்த நாளிலே அதன் தொடர்ச்சியாக தேவன் எப்படி இந்த பூமியை அசைக்கிறார், தேவன் எப்படி அதை இந்த பூமியிலே செய்கிறார், அது எப்படி நடக்கிறது என்பதை, அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய பலாபலன் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது நியாய தீர்ப்பு அல்ல. அநேகருக்கு இது ஒரு குழப்பம். இது நியாய தீர்ப்பா இருக்கும் ஒன்று. வேதம் தெளிவாய் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது நியாய தீர்ப்பு அல்ல என்பதை நாம் வேதத்திலே இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரிய காலம் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் இது எச்சரிப்பின் காலம், அல்லது மனிதனை தேவன் திசை திருப்பும்படியாக, தான் போகிற போக்கிலே மனுக்குலம் போகாதபடி அவர்களை தம்மண்டையிலே திருப்பும்படியாக மனிதனை அசைத்து தன்னண்டை கூப்பிடுகிற காலமே தவிர, எச்சரிப்பின் காலமே தவிர, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த நாளிலே நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி, அல்லது அந்த நியாய தீர்ப்பிலே நாம் அகப்பட்டு நாம் தண்டனைக்கு உரியவர்களாக அல்லது ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவர்களாக மாறிவிடாதபடிக்கு அதற்கு முன்பதாகவே நம்மை அவர் எச்சரித்து, நமக்கு அவர் எச்சரிப்பு ஓசை மணி அடித்து திரும்புங்கள் என்று சொல்லி நம்மை திருப்புகிறது தான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவமே தவிர இது நியாய தீர்ப்பு அல்ல. முதலாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு இனிமேல் தான் வரப்போகிறது. ஆக நியாய தீர்ப்பு நமக்கு அண்மையிலே வந்துவிட்டது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசல் படியில் நிற்கிறாராம். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் நியாயாதிபதி, சர்வ பூமியையும் நியாயம் தீர்க்க போகிறவர் நம்முடைய வாசல் படியில் நிற்கிறார். ஆக வாசல் படியில் நின்று அவர் விடுகிற சத்தம், அவர் போடுகிற சத்தம் தான் இப்பொழுது இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரமே, அவருடைய தயவு அது 1000 தலைமுறைக்கும். ஆக அவருடைய கோபத்தை இந்த பூமி சகிக்க முடியாது, அவருடைய கோபத்தை இந்த பூமி தாங்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவர் கோபப்பட்டால் இந்த பூமி தாங்காது, அவ்வளவு அவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே இது நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். அதாவது நியாய தீர்ப்பு வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி எச்சரிப்பு சொல்லி நம்மை தேவன் கூவி அழைக்கிற காலம் தான் இந்த காலம். ஏனென்றால் நியாய தீர்ப்புக்கு என்று வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:48 நீங்கள் வாசித்து பார்க்கலாம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாளொன்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நான் சொன்ன இந்த வார்த்தைகளே அவர்களை நியாயம் தீர்க்கும். மீண்டும் சொல்லுகிறேன், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாளொன்று ஒன்று உண்டு. அந்த நாளில் நான் சொன்ன இந்த வார்த்தைகளே அவனை நியாயம் தீர்க்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆக தேவன் அதற்கென்று ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அதற்கென்று ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார்.
இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இது யோவான் 12:48. அதைவிட வெளிப்படுத்தலிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை சிங்காசனம் ஒன்று போடப்பட்டு அந்த சிங்காசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து இந்த பூமியில உள்ள எல்லா மக்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க வாஞ்சைப்படுகிறேன். நான் முதலாவது சொன்ன வசனம் யோவான் 12:48 இருக்கிறது. அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்க போகிறது தேவனுடைய உண்மையான நியாய தீர்ப்பு நாள் ஏது? அந்த நாள் இன்னும் வரவில்லை. அந்த நியாய தீர்ப்பு நாள் ஏது என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் இடத்தில், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படியென்றால் நியாயம் தீர்க்க அவர் அமரும் பொழுது சர்வலோகத்தின் நியாயாதிபதி வெள்ளை சிங்காசனத்தை போட்டு அவர் நியாயம் தீர்க்க, வெள்ளை சிங்காசனம் என்பது வெள்ளை பரிசுத்தத்துக்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த சிங்காசனத்தை அந்த பரிசுத்தர் இந்த பூமியில போட்டு அதன் மேல அவர் அமர்ந்திருந்து, முதலாவது நடக்குது, அவர் அமரும் பொழுது இந்த வானமும் பூமியும் தங்கள் இடத்தை விட்டு அகன்று போயிட்டுதான். அப்போ அவருடைய நியாயத்திற்கு நாள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அவருடைய நியாயத்திற்கு நாள் நாம் பார்க்கிற வானம், நாம் வசிக்கிற இந்த பூமி தங்களுக்கு இருக்கிற இடத்தை விட்டு அகன்று அவைகளுக்கு இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று என்று சொல்லப்படுகிறது. என்றால் அவருடைய நியாயத்திற்கு நாள் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஆக இந்த நாட்களிலே இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் நியாயத்திற்கு அல்ல என்பதை, அதற்கான எச்சரிப்பு, அதற்கான ஆயத்த மணி, அதற்கான ஆயத்தம், அதற்கான அறைகூவல் என்று சொல்லி நாம் எடுத்துக் கொள்ளலாம். 12வது வசனம் வெளிப்படுத்தல் 20:12, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ப தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்பு அடைந்தார்கள் என்று நியாயத்திற்பு நாளை குறித்து இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக நாம் இந்த பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் பாதாளத்திலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், சமுத்திரத்திலே கரைத்து விடப்பட்டவர்கள், இந்த பூமியிலே மரித்த அத்தனை பேரை வேதம் சொல்வது சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவன் தம்முடைய வெள்ளை சிங்காசனத்தை போட்டு அந்த பரிசுத்த சிங்காசனத்திலே இருந்து நீதியோடும் நியாயத்தோடும் தம்முடைய வார்த்தைகளை வைத்து, யோவான் 12:48 படி தம்முடைய வார்த்தைகளை வைத்து இந்த பூமியை அவர் நியாயம் தீர்ப்பாராம். ஆக நியாய தீர்ப்பு நாள் இன்னும் வரவில்லை. அநேகர் இது தேவனுடைய நியாய தீர்ப்பா என்று கேள்வி கேட்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இது எல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதான். மத்தேயு 24 அதே போல இன்னும் வேதத்தில் பல இடங்களே, குறிப்பாக மத்தேயு 24 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் முடிவை குறித்து அல்லது வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து அவர் சொன்ன அடையாளங்களிலே நடக்கிற எழுதப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்கிறது. அதை குறித்து ஒன்றும் நாம் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாம் அதில் ஒரு பகுதி என்று சாதாரணமாய் பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. இது சாதாரணமானது அல்ல, இது அசாதாரணமானது. பூமியில ஏற்படுகிற தத்தளிப்புகள், குலுக்கல்கள், இந்த பூமியில ஏற்படுகிற அசைவுகள் சாதாரணமானது என்று நாம் அமர்ந்திருக்க
முடியாது. அநேக வீடியோக்கள் நான் அதை பார்க்கிறேன். இதெல்லாம் சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை, இது இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நடக்கிறதுதான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் உண்டு. அது மகா பெரிய தவறு. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் நடப்பிக்கிற காரணம் என்ன, காரியம் என்ன, அதனுடைய மூல அர்த்தம் என்ன, எதற்காய் இதெல்லாம் சம்பவிக்கிறது, உலகத்தின் முடிவிலே இப்படி நடக்கும் என்று சொன்னால் அவர் இப்படி நடப்பிக்கிறத நோக்கம் என்ன, இதன் பின்பதாக என்ன இருக்கிறது என்பதை தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளைகள், தேவனுடைய ஞானமுள்ள ஊழியக்காரர் இதை ஆராய்ந்து வேதத்தில் இருந்து பதிலை கண்டுகொள்வார்கள். இதுக்கு தேவன் கொடுக்கிற ஞானம் போதுமானது. உலக ஞானம் இதுக்கு தேவையில்லை. உலகத்தின் ஞானிகள், உலகத்தின் பிரபுக்கள், உலகத்தின் விஞ்ஞானிகள், உலகத்தின் அறிவாளிகளுடைய அறிவெல்லாத்தையும் தேவன் பைத்தியமாக்கி போடுகிறார். அவைகளை ஒன்றுமில்லை என்று ஆக்கி போடுகிறார். ஆக உலகத்தால் இதை கணிக்கவே முடியாது. ஒருவேளை அவர்கள் சொல்லலாம், வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்று சொல்லலாம். ஆனாலும் அது இதுக்கு ஏற்ற விளக்கம் அல்ல. ஆக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று அவர் வழி நடக்கிறவர்கள், இந்த சம்பவங்கள் பூமியில நடக்கும் பொழுது இதற்குரிய காரணம் என்ன, இதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து புரிந்து வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய சீசர்கள் போய் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். அந்த தேசத்திலே எருசலேமில் நடந்த ஒரு ஆபத்தை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். லூக்காவை எடுத்துக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இயேசுவிடத்திலே சீசர்கள் போய் கேள்வி என்று கேட்கிறார்கள். எதை குறித்து? ஆண்டவர் சொல்லுகிறார், சீலோவிலே, சீலோ என்கிற இடத்திலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ? எங்கேயோ ஒரு ஆபத்து நடந்துவிட்டது. சீலோ என்கிற சிட்டியில கோபுரம், ஆலயத்தின் கோபுரம் விழுந்து அங்கே கீழே இருந்த 18 பேரை கொன்று போட்டது. ஆக சீசர்கள் அவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தால் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பம் உங்களுக்கு புரியும். அவர்கள் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேர் செத்தார்களே, கொரோனா வைரஸ் வந்து லட்சக்கணக்கில் செத்தார்களே, அல்லது சுனாமி வந்து லட்சக்கணக்கில் செத்தார்களே, அல்லது பெரும் புயல் காற்று அடித்து லட்சக்கணக்கில் செத்தார்களே, அல்லது பெருவெள்ளம் வந்து லட்சக்கணக்கில் சாகிறார்களே, அல்லது பூமி அதிர்ச்சி வந்து லட்சக்கணக்கில் சாகிறார்களே, அல்லது அக்கினி பற்றி எரிந்து லட்சக்கணக்கில் சாகிறார்களே, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் உங்களை பார்க்கிலும் பாவிகள், மற்றவர்களை காட்டிலும் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்ட ஆண்டவர் சரியான ஒரு பதிலை இதை கேட்ட மக்களுக்கு சொல்லுகிறார். 13:5வது வசனம், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உங்களை காட்டிலும் அவர்கள் பாவிகள் அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அதாவது நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் இப்படியே மரித்து போவீர்கள், அல்லது கெட்டு போவீர்கள், அல்லது அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். ஆக தேவன் இந்த பூமியில ஏதாவது ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, நடக்குது. அதை குறித்து நாம பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை, அதை குறித்து நாம் பெருசா பேச வேண்டிய, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சொல்வது அது ஒரு முட்டாள்தனமானது. தேவன் சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால், நீங்களும் உங்கள் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்காமல் போனால், நீங்களும் மறுபடி பிறக்காமல் போனால், நீங்களும் உங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்பி பரிசுத்தமாகாமல் போனால், நீங்களும் உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தாமல் போனால், நீங்களும் அப்படியே அழிந்து போவீர்கள் அல்லது அழிக்கப்படுவீர்கள். அடுத்த அழிவு வரும் பொழுது அந்த அழிவை குறித்து கேள்விப்படக்கூட அநேகர் இருக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லாமல் பதில்
சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவிலே போய் நாம் கேட்கும் பொழுது அவர் இதைத்தான் நமக்கு சொல்லுவார். ஆக இன்னொருடத்திலே அழிவு வரும் பொழுது அது நமக்கு எச்சரிப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு எச்சரிப்பு மணி அளிக்கிறார். எச்சரிப்பு மணி அளித்து நம்மை தம்மண்டை திரும்ப சொல்லுகிறார். ஆக இதுதான் தேவன் இந்த பூமியை அசைக்கிறதன் நோக்கம். இது நியாய தீர்ப்பு அல்ல. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தேவன் இந்த காரியங்களை இந்த பூமிக்கு செய்கிறார். ஏனென்றால் மனிதனை தன்னண்டையிலே திருப்பும்படியாக. பூமி எங்கும் உள்ளவர்களே, பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. பூமியின் எல்லையெங்கிலும் உள்ளவர்களை அவர் கூப்பிடுகிறார். எப்படி? அவர் பூமி சூரியன் அஸ்தமிக்கிற, சூரியன் ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற இடம் வரைக்கும், சூரியன் உதயமாகி சூரியன் அஸ்தமிக்கிற கிழக்கிலே இருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலே இருந்து தெற்கு வரைக்கும் உள்ள மக்களை, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை அவர் நோக்கி கூப்பிடுகிறார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆக இந்த பூமியில எந்த மனிதனும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை, அந்த பாதுகாப்பை அவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார். ஆக அவனாலே இந்த பூமியில நிலைத்து நின்று தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடிகிறது. ஆக தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்னவா? இது நியாய தீர்ப்பு அல்ல, இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பின் நாட்கள் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளணும். இந்த எச்சரிப்பு மணி அடிக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் மறித்து நான் தப்பியிருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒன்றை உணர்ந்து கொள்ளணும். தேவன் என் மேல் வைத்த கிருபை, அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணாதபடி, அவமாக்காதபடி, அதை வீழடிக்காதபடி, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி நான் அமர்ந்து விடாதபடிக்கு, அதை குறித்து அக்கறையற்றவனாய் இராதபடிக்கு நான் விழித்தெழும்படியாக. பக்கத்து வீட்டிலே மரணம் வந்துவிட்டால் நம்ம வீட்டிலே நாம் நித்திரை கொள்வதில்லை அல்லவா? ஏனென்றால் நமக்கு ஒரு யோசனை, ஏனென்றால் அந்த வீட்டிலே மரணம் நடந்து விட்டதே, நாளைக்கு அது என் வீட்டிலும் நடக்கலாம் அல்லவா? ஆக நாம் தப்பித்து விட்டோம், ஆகவே இப்படியே போய்விடலாம், இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று நம்மளை யாரும் எண்ணிவிட முடியாது. நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆக தேவன் இந்த பூமியை நியாயத்திற்கு வரும் பொழுது அவர் எதை கூப்பிடுகிறாரா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் இந்த பூமியை நியாயத்திற்கு வரும் பொழுது அவர் எதையெல்லாம் கூப்பிடுகிறாரா? அதுதான் இப்பொழுது நடக்கிறது. நியாயத்திற்கு நாளுக்கு முன்பதாக அவர் தம்முடைய வெள்ளை சிங்காசனத்தை இந்த பூமியிலே போடுறதுக்கு முன்பதாக வானம் பூமியும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போகும் என்று நாம் வாசித்தோம். இப்பொழுது இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதத்திலே 50வது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். 51 இருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 50:1 இருந்து வாசிக்கிறேன். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். வசனித்து என்றால் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி, தன்னுடைய முழு சத்தத்தையும் பயன்படுத்தி, வேதம் சொல்லுகிறது சூரியன் உதிக்கிற அஸ்தமிக்கிற ஒரு முனையில இருந்து பூமியின் மறுமுனைக்கு வரைக்கும் உள்ள சகல ஜனங்களையும் அவர் கூப்பிடுகிறார். அதுதான் இந்த அசைவு. இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதே. இன்று நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துக்கள் கடந்து போய்விட்டது, இன்னும் எத்தனை ஆபத்துக்கள் கடந்து வரப்போகிறதே. இவைகள் எல்லாம் சம்பவிக்க காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு இந்த உலகத்தில் உள்ள மனு மக்களை கூப்பிடுகிறார், சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஆக சுனாமி அவருடைய சத்தம்,
வெளிச்சத்தை சூரியனை போல இந்த பூமிக்கு பாய்ச்சுகிறார். என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் வருவார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருவார், மௌனமாயினார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை குறித்து அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். இந்த பூமியை நியாயம் விசாரிக்க, இந்த பூமியை நியாயத்திற்க, அவன் அவனுக்குரிய பலனை கொடுக்க அவர் வருகிற காலம் வந்துவிட்டது என்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த பூமியிலே நடக்கிற இத்தனை சம்பவங்களும். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் சத்தமிடுகிறார், வசனித்து முழு பலத்தோடு சூரியன் உதிக்கிற சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் உள்ள சகல மனுமக்களையும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகிறார், பூமியை நியாயத்திற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் மௌனமாயிலே பூமியை நியாயத்திற்க, மனிதனுடைய வீராப்புக்கள் தனிய, மனுஷனுடைய பெருமை அலங்காரம் தனிய. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அவருடைய கோபம் பரலோகத்தில் இருந்து பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அவருடைய கோபம் இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பூமியிலே அவருடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கா? வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுடைய அவபக்திக்கு, மனுஷனுடைய பொய்க்கு, மனுஷர்கள் தெய்வத்தை மறைத்து, உண்மையான தெய்வத்தை மறைத்து, தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லுகிறது நிமித்தம், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட மனுஷர்கள், மிருகங்கள், ஊர் பிராணிகள், மரம், செடி, கொடிகள், பொருட்களுக்கு கொடுக்கிறது நிமித்தம், அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் பூமியில உள்ள பொருட்களுக்கு மகிமையை கொடுக்கிறது நிமித்தம், மாத்திரமல்ல உண்மையை பொய்யாக மாற்றி, தெய்வத்தை குறித்த சத்தியத்தை பொய்யாக மாற்றி, உண்மைக்கு புறம்பாக இந்த பூமியிலே வாழுகிற, உண்மையை மறைக்க பொய்யை வெளியே கொண்டு வருகிற, அல்லது உண்மையை மூடி மறைக்க நினைக்கிற எல்லா மனிதருக்கும், கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ எல்லா மனிதருக்கும் விரோதமாய் அவருடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ரோமர்ல கடந்த வாரத்தில், கடந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக வேதம் சொல்லுகிறது, அவர் பூர்ண வடிவில் சியோனில் இருந்து, பூர்ண அழகான பரலோக சீயோனில் இருந்து பிரகாசிக்கிறாரா, மௌனமாகிறாரா? நம் தேவன் வருவார், இந்த பூமியை நியாயத்திற்கு அவர் வருகிறாரா? வருகிற கர்த்தர் என்ன செய்கிறாரா? வானத்தை பூமியை கூப்பிடுகிறார், தம்முடைய சிங்காசனத்தை போடுகிறார். அவர் போட்ட உடனே வானமும் பூமி தன் இடத்தை விட்டு அகன்று போயின. இந்த பூமியில் சிறியோர் முதல் பெரியோர் வரை, மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாருமே அவருக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார்கள், நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அவர்கள் நரகம் அல்லது பரலோகத்துக்கு நேராக எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் அல்லது அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். ஆக இவைகளெல்லாம் தேவன் இந்த பூமியிலே அனுமதிக்கிற எச்சரிப்பின் சத்தங்கள். இது நியாய தீர்ப்பு அல்ல, தவறாய் யாரும் புரிந்து கொள்ள கூடாது. வாசற்படியில் நியாயாதிபதி வந்துவிட்டார் என்கிறதுக்கு அடையாளம். ஆகவே உங்களை தயார்படுத்துங்கள், ஒவ்வொருத்தரும் உங்களை தயார்படுத்துங்கள். இன்னும் சில காலங்கள் தான் ஒன்று அல்லது சில வருஷங்கள் தான் ஒன்று என்று சொல்லி தேவன் நமக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கிறார். ஆக இதிலே நாம் கவனமாயிருந்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் பவுல் சொன்னார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவைகள், ஆகவே இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது பிரயோஜனப்படுத்திக்
கொள்ளுங்கள், நடக்கிறதா நடக்கும், இதெல்லாம் வேதத்தில் இருக்குது என்று சொல்லி முட்டாள்தனமாய் அமர்ந்து தூங்காதிருங்கள். ஏனென்றால் நாம் வேலைக்கு ஒழுங்காய் போகிறோமே, நடக்கிறதா நடக்கும் என்று சொல்லி நாம் வீட்டிலே படுத்துறங்கலாம் அல்லவா? நாம் காரியங்களை எல்லாம் முழு பலத்தோடு, முழு மனசோடு, முழு உற்சாகத்தோடு நாங்கள் செய்து முடிக்கிறோமே, ஏன் அந்த காரியங்களுக்கு நாங்கள் அப்படி சொல்வதில்லை? உலக காரியங்களுக்கு நடக்கிறதா நடக்கும், அதனால நான் படுத்திருப்பேன் என்று சொன்னா மாத கடைசியில் ஒரு சதமும் கையில வராது, நீ பட்டினிலேயே செத்து போவாய். ஆகவே நான் 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் இரவு பகலாக ஆடி ஓடி வேலை செய்வேனே, ஏன் நான் அப்படி சொல்லிவிட்டு தூங்க முடியாது? நடக்கிறதா நடக்கும் என்று சொல்லி அதற்கு மட்டும் நாம் அப்படி சொல்லாமல், ஆனால் தேவனை குறித்த காரியங்கள் வரும் பொழுது நடக்கிறதா நடக்கும், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதான் என்று சொல்லி நாம் முட்டாளா இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது, அதை நம்மை நோக்கி வரும் பொழுது, நம்மை சுற்றிலும் நடக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றீங்கப்பா, பக்கத்து வீட்டுல மரணம் வரும் பொழுது எனக்கு என்ன சொல்றீங்க, இந்த காண்ட சொல்றார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் இப்படியே சாவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆக தேவன் நியாயத்திற்கு எதையெல்லாம் பயன்படுத்துகிறாரா? வேதம் சொல்வது வானத்தை கூப்பிடுகிறார், பூமியை கூப்பிடுகிறார், அக்கினியை பயன்படுத்துகிறார், பெரிய சுனாமியை பயன்படுத்துகிறார், பெரிய வெள்ளத்தை பயன்படுத்துகிறார், பெரிய புயல் காற்றை பயன்படுத்துகிறார். அவர் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். நமக்கு ஒரு யோசனை வரலாம், ஏன் தேவன் இவைகளை பயன்படுத்துகிறார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதுமே தேவனிடத்தில் ஒரு நீதி இருக்கிறது, தேவனிடத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. தேவனுடைய நீதி நியாயங்கள் அவைகள் ஆச்சரியமும் அப்பளுக்கு மற்றவை, அதை குறை பிடிக்கவே முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில தேவன் சிருஷ்டித்த உருவாக்கின அத்தனை இயற்கைகளும், அது காற்றாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், அல்லது ஒரு அக்கினியாக இருக்கட்டும், அல்லது இடி முழக்கமாக இருக்கட்டும், அல்லது பெரிய வெளிச்சமான மின்னலாக இருக்கட்டும், இந்த பூமியிலே இயற்கைகள் எதுவாக இருந்தாலும் பூமியாக இருக்கட்டும், அவைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாள் கூட கீழ்ப்படியாமல் போனது இல்லை. ஒரு நாள் கூட இயற்கையில எது ஒன்றும் தங்களுடைய கீழ்ப்படுதலை மாற்றிக்கொண்டது இல்லை. அவைகள் ஒரு நாளும் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செய்வேன் என்று ஒரு நாள் கூட எந்த இயற்கையும், எந்த மிருகமும், எந்த பறவையும், எந்த ஊரும் பிராணியும் தன் இஷ்டத்துக்கு செயல்படுறது இல்லை. அவைகளை உருவாக்கினவர் என்ன நோக்கத்தை, என்ன திட்டத்தை, என்ன இயல்பை, என்ன குணாதிசயத்தை அவைகளுக்குள்ளே வைத்தாரோ அதையெல்லாம் அவைகள் தவறாமல் இன்று வரைக்கும் அவை செய்து கொண்டிருக்கின்றன. அவைக்கெல்லாம் அந்த கீழ்ப்படியாமை அல்லது மீறுதல் அல்லது பாவம் அவைகளுக்குள்ள இல்லை. ஆனால் படைப்புகளிலேயே மனிதன் தான் சிகரமாய் தேவன் படைத்தார் என்று சொல்லும். எல்லா படைப்புகளுக்கும் அவனை அதிகாரியாக, அவனை ராஜாவாக, அவனை தலையாக வைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனுக்குலம் தான் சுயாதீனத்தை பெற்ற, மேன்மையை பெற்ற, தேவ சாயலை பெற்ற, தேவனை போன்ற ரூபத்தை பெற்ற, தேவனுடைய மகிமையை பெற்ற, அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த உரிமையை பெற்ற இந்த மனுக்குலம் தான் என்ன செய்து விட்டது? அவருடைய வார்த்தையை மீறி தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டது என்று பார்க்கிறோம். ஆக தேவன் என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்த இயற்கையை கொண்டு கீழ்ப்படியாத மனிதனை அவர் கண்டிக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படுகிற இயற்கையை கொண்டு கீழ்ப்படியாத மனுக்குலத்துக்கு புத்தி சொல்லுகிறார். கீழ்ப்படுகிற இயற்கையை கொண்டு கீழ்ப்படியாத மனுக்குலத்தை அவர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் அது தேவனுடைய நீதி. இது தேவனுடைய நீதி. கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார், சிக்ஷைகளை கொடுக்கிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம்
தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரலாம். ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்களா? நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார். இப்பொழுது அதே வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அதாவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய பிரமாணங்களை மீறாதவர்கள், அவருடைய பிரமாணங்களை முழு இதயத்தோடு கை கொண்டவர்கள், கீழ்ப்படியாத மக்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர்களாக, நியாயாதிபதிகளாக, சர்வலோக நியாயாதிபதிக்கு கீழான நியாயாதிபதிகளாக அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களையும், 3வது வசனம் 1 கொரிந்தியர் 6:3, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? நீங்கள் உலகத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ தூதர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் நியாயம் தீர்ப்பார்களாம். நம்ம நம்ப முடியவே இல்லை. இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாம் யோசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் இதுக்கு துணை வசனமாய் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், சர்வலோகத்தின் நியாயாதிபதி தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் நம்முடைய வார்த்தைகளாக? அவரே நியாயாதிபதி. ஆனால் அவர் மனுஷனுக்கு கொடுக்கிற கனம் அந்த நியாயாதிபதியோடு கூட இருந்து இந்த உலகத்தையும் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளுக்கு. அது யாரு? யார் அந்த பிள்ளைகள்? நன்றாய் கவனிக்கணும். வேதம் சொல்வது, பவுல் சொல்வது, நாம் எல்லாரும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்போமே. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு கொரிந்தியர் 5:10, 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டுமே. அந்த விளைவு கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்மை குறித்து சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நம்முடைய கிரியைகளுக்கு நாம் பலனை பெறும்படி, நியாயத்தில் படையும்படி நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக ஒரு நாள் நிக்கணுமே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில தங்கள் கண்களை மூடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு முன்பதாக நானும் நீங்களும் ஒரு நாள் நிறுத்தப்படுவோம். எந்த கிறிஸ்தவனும், இது நான் சொல்லுகிற பின்பதாக வரக்கூடிய நியாய தீர்ப்பு அல்ல. இன்று மரிக்கிற நாம் ஒவ்வொருத்தரும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அவனவன் செய்த கிரியைக்கு பலனை அடையும்படி, ஆறாக இருந்தால் அது பவுலாக இருந்தாலும் சரி, பவுலே சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லுகிறார், தன்னை முற்படுத்தி சொல்லுகிறார், நாம் எல்லாரும், அவர் சொல்லுகிறார் நாம் எல்லாரும், அப்படி என்ன நானும் கூட. ஆக இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக பவுலும் நின்றார். அதன் பின்பதாகத்தான் பரலோகத்துக்குள்ளே அவர் நுழைய அனுமதி கொடுக்கப்பட்டது. எனக்கும் உனக்கும், இதை கேட்கிற நம்ம எல்லாருக்கும், நாம் தேவனுக்குள்ளே மறிக்கும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்று அவருக்காய் வாழ்ந்து அவருக்குள்ளே மறிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் நம்முடைய ஆத்துமா அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நமக்கு உரிய பலனை அடையும் நாளாக அது இருக்கிறது. அதன் பின்பதாக நாம் பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறோம். அப்படி கொண்டு போகப்பட்ட நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். தேவன்
இந்த தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பார். ஆக நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பதாக நமக்கு வேதம் சொல்லுகிறதை யோசித்து பார்ப்போம். நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர்ல எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 10வது அதிகாரம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது 6வது வசனம் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். ஆழமான ஒரு வசனம். நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைவேறிவிட்டால், அதாவது நாம் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்தவர்களால் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு குற்றமற்றவர்களாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரம ராஜ்யத்துக்குள்ளே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் உள் நுழைந்து விட்டோம். நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைவேறவில்லை. அதாவது நாம் அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து விட்டோம். கீழ்ப்படியாமல் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவரே சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை. என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. அதில் நாம் தெளிவாக இருக்க கடவுள். எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையும் மன விருப்பமும் என்பதை அவர் வேதத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனாலும் அது நடக்க போறது இல்லை. ஏன்? 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போனார்கள். அந்த 5 கன்னிகைகள் தான் உள்ளே போனார்கள். 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். இந்த உள்ளே போன அந்த 5 கன்னிகைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கைவிடப்பட்ட 5 பேரும் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, அவருக்கு பயப்படாமல் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, ஆனால் பரலோகத்தை எதிர்நோக்கி இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆக இந்த கீழ்ப்படிந்த 5 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். இந்த 5 பேரையும் கொண்டுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மிகுதியான உலகத்தையும் மிகுதியான தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் யாரெல்லாம் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு கீழ்ப்படியாதவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஆக கீழ்ப்படுகிற இயற்கையை கொண்டு கீழ்ப்படியாத மனுக்குலத்தை அவர் புத்தி சொல்லி அசைத்து பூமி அடிக்கடி நடுங்கி பிளந்து போகிறது. காற்று அடிக்கடி கட்டு மீறி தன்னுடைய வேலையை செய்து எல்லாவற்றையும் சுருட்டி ஒரு பேப்பரை போல ஆக்கி விடுகிறது. சுனாமி அளவு கடந்து எல்லை கடந்து அடங்கி நிற்கிற கடல், இத்தனை ஆயிரம் வருஷமா அடங்கி இருந்த கடல் ஒரு நாள் கட்டு மீறி நாட்டுக்குள்ளே வந்து சுனாமியாய் எல்லாரையும் அள்ளிக்கொண்டு போய்விடுகிறது. கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற அக்கினி திடீரென்று ஒரு நாள் பற்றி எரிந்து எல்லாவற்றையும் பற்றி எரித்து விடுகிறது. பெருவெள்ளம், பெருமழை, பெரும் புயல், பெரிய வெடி முழக்கம், மின்னல்கள், இவைகளை தேவன் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால, கீழ்ப்படுகிறவைகளை கொண்டு கீழ்ப்படியாதவைகளுக்கு அவர் புத்தி, எச்சரிப்பு, தண்டனை, நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆக கீழ்ப்படுகிற மக்களுக்கு தேவன் எப்பொழுதும் அவர் விசேஷித்த கிருபையை, விசேஷித்த கனத்தை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் அந்த வித்தியாசத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆக இனி வரும் காலங்களிலே நாம் நம்மை எதற்கு ஆயத்தப்படுத்தணும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது நாம் விழித்திருந்து நடக்கிறதா நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கு. இதற்கெல்லாம் விளக்கம் ஒரு வீடியோ தேவையில்லை. அதனால நடக்கிறது நடக்கும், சும்மா இருக்க, மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க என்று சொல்லி நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இவைகள் வந்து நம்மை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சா? வெள்ளம் வந்து அந்த மக்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட
புசிக்க குடிக்க, பெண் கொடுக்க பெண் எடுக்க, வீடு வாங்க வீடு விற்க, நிலம் வாங்க நிலம் விற்க, பொருள் சேர்க்க பொன் சேர்க்க, சொத்து சேர்க்க, இதிலேயே பிஸியாக இருந்தார்கள். ஆக அவர்களுக்கு ஆண்டவரை குறித்தோ, வருகையை குறித்தோ, நியாயத்தீர்ப்பை குறித்தோ, கீழ்ப்படுதலை குறித்தோ, பரலோகத்தை குறித்தோ, நரகத்தை குறித்தோ விழிப்புணர்வு இல்லை. அதை கேட்கவும் விருப்பம் இல்லை. அதை குறித்து யாரும் பேசினாலும் காதை அடைத்துக் கொள்ளுகிற உலகம் இது. வேண்டாம். பணத்தை குறித்தவன் பேசினால் கேட்போம், பொருளை குறித்தவன் பேசினால் கேட்போம், பதவியை குறித்தவன் பேசினால் கேட்போம், பெருமையை குறித்தவன் பேசினால் கேட்போம். இதை குறித்து பேசாதீங்க என்று சொல்லுகிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும், சுனாமி வந்து அவர்களை இழுத்துக் கொண்டு போகும் வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விழித்தெழுவோம். இவைகள் சம்பவிக்கும் பொழுது நாம் விழித்தெழுவோம். தேவனுடைய அபாய சத்தத்துக்கு, தேவனுடைய ஆபத்து, அந்த மணிக்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுத்து நாம் விழித்தெழ வேண்டிய காலமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் பூமியை அசைக்கிறார். தேவன் பூமியை தத்தளிக்க பண்ணுகிறார். தேவன் இந்த இயற்கைகள் எல்லாம் தம்முடைய ஜனங்களை திசை திருப்ப அவர் பயன்படுத்துகிறார். அதுதான் இந்த பூமியிலே நடக்கிறது, இனி நடக்க போகிறது. அதிகமாய் இது சம்பவிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அதிகமாய் இவைகள் நடக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று முடிந்து விட்டது, அடுத்தது ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சீக்கிரம் அவருடைய வருகை, அவருடைய நியாயத்தீர்ப்பு அது மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடினால ஆண்டவர் பூமியை கூப்பிடுகிறார். நான் வாசித்தேன், சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் உள்ள மக்களை அவர் கூப்பிடுகிறாராம். வேதம் சொல்றது பூமியை கூப்பிடுகிறார். என்ன? பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். பூமி எங்கும் எல்லை எங்கும் உள்ள ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள். கிறிஸ்தவர்களே என்னை நோக்கி பாருங்கள். பிற மதத்து ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அதுக்குத்தான் தேவன் இந்த அசைவுகளை ஏற்படுத்துகிறார். அதற்குத்தான் இந்த பூமியில எத்தனை சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் விழிப்படைய கடவோம், நாம் உற்சாகமடைய கடவோம். உறங்குகிற காலம் அல்ல, சிந்திக்கிற காலம், ஆராய்ந்து பார்க்கிற காலம், என்ன நடக்கிறது என்பதையும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், நமக்கு தெரியாது எவ்வளவு காலம் என்பது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது பொல்லாத நாட்கள் அல்லது கடைசி காலம் அல்லது கடைசி நேரத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். அநேகர் சொன்னார்கள் 2000 வருஷம் பிறக்கும் பொழுது உலகம் அழிந்து விடும் என்று. வேதத்திலே எங்கேயும் காலம் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவர்களுடைய கணிப்பு இந்த 2000 வருஷம் பிறந்த பின்பதாக உலகத்திலே அழிவு நிச்சயமாய் பெருக போகிறது என்பதை இந்த உலகம் வேதத்தில் இருந்து கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதனுடைய விளக்கம் யாருக்கும் தெளிவாய் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய வேதம், நாம் தியானிக்கிற, நாம் ஏந்துகிற, நாம் நேசிக்கிற, நாம் முத்தமிடுகிற இந்த வேதம் நமக்கு தெளிவாய் இதற்கு பதில் கொடுக்கிறது. சந்தேகம் உள்ளவன் யாரும் இந்த வேதத்தை எடுத்து படிக்க கடவன், வேதத்தை எடுத்து தியானிக்க கடவன். அப்பொழுது உண்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். வேறு எதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. மனுஷ கற்பனை, மனித ஞானம், மனித ஊகம் அது ஒன்றுக்கும் உதவாது. அது வெறும் குப்பை, அது தவறி போகக்கூடியது. ஆனால் வேதமே சத்தியம், வேதமே உண்மை, வேதமே உண்மையை நமக்கு இந்த பூமிக்கு எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இதுவே வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்வது தம்முடைய விரல்களினால் எழுதி பிரமாணத்தை மோசேயிடத்திலே கர்த்தர் கொடுத்தார். மனிதனால் எழுதப்பட்டது என்று நம்பாதீர்கள். தேவன் சீனாய் மலையிலே அக்கினி விரல்களாய் தம்முடைய பிரமாணங்களை எழுதி மோசேயுடைய கரத்திலே கொடுத்தாராம். வேதம் சொல்கிறது தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்டதுதான் நியாய பிரமாணம். தேவனுடைய மனிதர்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவ ஆவியானவர் உள்ளத்திலே சொல்லி இதை எழுதினதுதான் இந்த வேத புத்தகம். இது மனுஷனுடைய கற்பனையிலே, மனுஷனுடைய ஞானத்திலே எழுதப்பட்ட, ஊகத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இதுல எழுதினதுதான் இதுல ஒரு
கவனித்து பாருங்கள். வேதம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் இந்த பூமியில பிறந்த எல்லா மனுமக்களுக்கும். வேதத்தை பின்பற்றினவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டார்களே தவிர, இந்த வேதம் மனுமக்களுக்கு பரலோகத்தின் தேவன் எழுதி கொடுத்த உண்மை, அது சத்தியம். அதனாலதான் வேதத்திலே நடந்தவை, நடக்கிறவை, நடக்கப் போகிறவைகள் ஒன்றையும் மனிதன் செய்த தவறுகள், அவன் வாழ்க்கையில விட்ட தவறுகள், அதற்கு பெற்ற தண்டனைகள், அதை எப்படி அவர் திருத்தினார், அதை மீட்க அவர் என்ன செய்தார், தன் ஜீவனை மனுக்குலத்துக்காக அவர் இறங்கி வந்தது, இறங்கி கொடுத்தது, அவர் இந்த பூமியில மனுக்குலத்துக்காக தான் செய்த எல்லாவற்றையும் வேதம் இன்றைக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறது. ஆகவே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்த வேதத்தை தியானியுங்கள். இந்த வேதத்தில் உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதிலுண்டு, உங்கள் பயங்களுக்கு பதிலுண்டு, எதிர்காலத்துக்கு பதிலுண்டு. இந்த வேதம் சத்தியம். பேதையை ஞானியாக்கும், கண்களை தெளிவாக்கும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், ஆவியை உயிர்ப்பிக்கும், உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கும். இந்த வேதம் இது சத்தியமாய் இருக்கிறது. இது தேனிலும் தேனிலும், இது மிகுந்த சுவையிலும் சுவையானது. தேனிலும் மிகுந்த தேனிலும் இது சுவையானது. வெள்ளியை பார்க்கிறோம் 7 தரம் குகையிலே உருக்கி புடமிட்ட வெள்ளியை பார்க்கிறோம், பொன்னை பார்க்கிறோம், பசும் பொன்னை பார்க்கிறோம் மேலானது இந்த வேதம். இது ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய திரவியம். இதை பற்றி கொண்டவர்கள் பாக்கியவான்கள், இதை பற்றி கொண்டவர்கள் பாக்கியவான்கள், இதை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது உன் கால்களுக்கு தீபம், இது உன் கண்களுக்கு வெளிச்சம், இது உன் பாதைக்கு தீபம், இது உன்னை இருளிலே இருந்து பாதுகாக்கும், இது உன்னை பொல்லாப்புக்கு விலக்கும், இது உன் கண்களை நேராய் பார்க்க செய்யும், உன் கால்களை நேராய் நடக்க செய்யும். உனக்கு தெளிந்த புத்தியை தரும், இது உனக்கு தெளிந்த ஞானத்தை தரும். இந்த உலகத்தை உன்னை நீ அறிந்து கொள்ள இது உனக்கு வழிகாட்டும். இந்த வேதத்தை நீ ஏந்தினால் அது உன்னை ஏற்றும். இந்த வேதத்தை நீ நம்பினால் அது உன்னை கைவிடாது. இந்த வேதத்தை நேசித்தால் அது உன்னை ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் இந்த வேதமே சத்தியம். வேதம் சொல்லுகிறது, சத்தியமே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே சத்தியம். ஆகவே ஆண்டவர் இந்த வேதத்துடாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து உண்மை அறிந்து இந்த பூமியில நம்மை நிலைநிறுத்தி அவருடைய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து, கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவருக்கு மகிமையை, கனத்தை, துதியையும் செலுத்தி இதை கேட்கிற, இதை பார்க்க போகிறவங்க யாவரையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக என்று வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஆமென்.